Periyar Maniamai Institute of Science and Technology, Vallam, Tanjavur, programs in architecture, engineering, arts and science, management and education. Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom today. Family. செக்ஷன் 13 இந்திய திருமண சட்டம் கண்டஸ்டட் டைவர்ஸ் இர்ரிட்ரீவபிள் பிரேக் டவுன் மேரேஜ் கேஸ் நம்பர் 456 கீழ் 21 ஆனந்த் பவித்ரா இவர்களை கவுன்சிலிங்குக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இங்கே பேரழகன் மங்கையர்கரசி யாரு? நான் தான் சார் பேரழகன். மங்கையர்கரசி நீங்கள் தானா? ஆமாம். இந்த சின்ன வயசில் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களே, என்ன பிரச்சனை? தம்பி, இவரோடலாம் வாழவே முடியாது. காலையில் தூங்கி எந்திரிச்சு டிவியை போட்டுக்கிட்டு உக்காந்தாருனா பொழுதுனிக்கு அதே பொழப்பா போச்சு. இடையில இந்த பிரேக்கிங் செய்தி வருது பாருப்பா, ஐயோ அந்த சத்தம் கேட்டா என்னால தாங்கவே முடியலப்பா. நிம்மதியா ஒரு சீரியல் கூட பார்க்க விட மாட்டேங்கிறாரு. சீரியல் மட்டும் என்ன ஒழுங்கா? எந்த சீரியலை பார்த்தாலும் கல்யாணம் பண்றதை காட்டுறான், டைவர்ஸ் பண்றதை காட்டுறான். இந்த கருமத்தெல்லாம் பார்த்தா சார் என்ன எங்க எழுத்தாந்து விட்டா சார். பாத்தியாப்பா, இப்படித்தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியா? இங்கே சண்டை போடக்கூடாது. ஆமா, உங்களுக்கு எத்தனை பசங்க? 6 பையன் 3 பொண்ணு சார், அவ்வளவுதான். புரிஞ்சுக்காமே இத்தனை, புரிஞ்சிருந்தா நாடு தாங்குமா? ஆமா, லட்சுமி நாராயணன் யாரு? ஹலோ, நான் லக்ஷ்மி, அவன் நாராயணன், நாட் லக்ஷ்மி நாராயணன். டென்ஷன் ஆகாத, உட்காருமா. பார்த்தா புது தம்பதி மாதிரி இருக்கீங்க, என்ன பிரச்சனை? இப்போதான் 15 நாள் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. 15 நாளா? 2 நாள் ஆச்சு ஹனிமூன் முடிச்சுட்டு வந்து. ஓ, டூரை முடிச்சுட்டு அப்படி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க. என்னம்மா ப்ராப்ளம்? எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிட்டு இருக்கான் சார், என் கூட பேச கூட மாட்டேங்கிறான். வாஸ்தவமான பேச்சு. தம்பி, ஏப்பா, அந்த ஃபோனை வச்சுட்டு தான் அந்த பிள்ளை கூட பேச வேண்டியதானே? ஃபோனை கீழே வச்சா அவள் பார்த்துருவாளே. பப்ஜியா? இல்லை, ஃப்ரீ ஃபயர். விளங்கிடும். விஞ்ஞான வளர்ச்சி மெய்ஞானத்தை காலி பண்ணிடுச்சு. அடுத்து நந்தினி சுரேஷ் நீங்கள் தானா? நாங்கள் தான் சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவன் பக்கத்தில் படுத்து நிம்மதியாக தூங்கவே முடியல சார், ஒரே கொரட்டை சவுண்டு சார். கொரட்டையா? அவ்வளோ சத்தமாவா விடுவீங்க? புரியுது. ஏங்க, ஒரு புரிதலுக்காவது அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடாதா? நீங்கள் ஒரு நாள் வந்து படுத்து பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. ஐயோ வேண்டாங்க. ஆமாம், எனக்கு ஒரு டவுட். அவர் கொரட்டை விடுறது பிரச்சனையா இல்லை நிம்மதியாக தூங்குறாருன்றது பிரச்சனையா? ரெண்டும் தான் சார். அதானப்பா. ஓகே, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? வந்துடுவாங்கம்மா, 20 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுவாங்க. உங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாரா? சார், நான் வந்துட்டேன். ஓகே. அண்ணா, அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருவாங்களாண்ணா? தெரியல. மேடம் சொல்லுங்க மேடம். பாண்டி, எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாம் வந்துட்டாங்க மேடம். இன்னைக்குள்ள ஃபைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? மேடம், அந்த ஃபைல் உள்ள இருக்கு மேடம். வந்துட்டீங்களா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் கேஸ் வர சொல்லு. இந்த கூட்டு வரேன். பவித்ரா, ஆனந்த், ஹலோ, வாங்க. மேடம், பவித்ரா ஆனந்த் அவங்களோட ஃபைல் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். ஆனந்த், பவித்ரா. ஆமாம் ஆமாம் மேடம். உங்களுக்கு 2 பசங்களா? ஆமாம் மேடம். சுமூகமாக பேசி தீர்த்துக்கிறதுக்கு தான் ஜட்ஜ் உங்களை இங்கே அனுப்பியிருக்காரு. நோ காம்ப்ரமைஸ் மேடம். மேடம், அது வந்து நீங்கள் இருங்க. பவித்ரா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இவருக்கு ப்ராப்பரான இன்கம் இல்லை மேடம். சரி, சப்போர்ட் பண்ணலாம் நான் ஜாபுக்கு போனா என் மேலே சந்தேகம், ஈகோ, எதை தொட்டாலும் குறை சொல்கிறாரு. இதெல்லாம் போதாதுன்னு இப்போ குடி வேற. ஐ எம் டோட்டலி டன் மேம். உங்களை பற்றி மட்டும் யோசிக்கிறீங்களே, உங்களால் இந்த உலகத்துக்கு வந்த 2 உயிர் இருக்கு. அவங்கள பற்றி யோசிச்சிங்களா? ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை சில்ட்ரன் மேம். மேடம், என்னால் பசங்களை விட்டு கொடுக்க முடியாது மேடம். ஹலோ, நீங்கள் பசங்களை எந்த லட்சணத்தில் பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? என் குழந்தைங்களை நானே பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, எனக்கு உரிமை இருக்குது, நான் விட மாட்டேன். இவராலெல்லாம் பசங்களை ஒழுங்காக பார்த்துக்க முடியாது மேம். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அதிகமாக சம்பாதிக்கிற திமிரில் பேசிட்டு இருக்கியா? பாத்தீங்களா மேம், பாத்தீங்களா?
உங்க முன்னாடி எவ்வளவு கோவமா பேசுறாருன்னு. இதுவே வீட்ல இருந்திருந்தா என்ன அடிச்சிருப்பாரு. இவரை பார்த்தா அடிக்கிற மாதிரி தெரியலையே, அடி வாங்குற மாதிரி தானே தெரியுது. என்ன மேடம் முன்னாடி சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா? உனக்கு டைவர்ஸ் தானே நான் தரேன், ஆனால் பசங்களை நான் தான் வச்சுப்பேன். ஹலோ, ஏன் குழந்தைங்களெல்லாம் உன்னை நம்பி அனுப்ப முடியாது, நான் தான் வச்சுப்பேன். ஆமா, நீ என்ன எனக்கு டிவோர்ஸ் தரது? எனக்கு தான் உன் கூட வேலை பிடிக்கல. ஓவரா பண்ணிட்டு இருக்காத. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிறதுக்கு தான் இங்க அனுப்பியிருக்காங்க. பேசி பேசி பெருசாக்கி பிரிஞ்சு போகல. கேன் யூ பி குவைட் ஃபார் சம் டைம்? மிஸ்டர் ஆனந்த், அவங்க டைவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணமும் சொல்லிட்டாங்க. சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாரு மேடம். மேடம், நான் ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். அது லாஸ்ட் 2-3 இயர்ஸாக கம்ப்ளீட்டாக லாஸ் ஆயிடுச்சு மேடம். சில பேர் நம்பி கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணேன். வட்டி அது இதுன்னு சமாளிக்க முடியல மேடம். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு மேடம். வீட்டுக்கு வந்தா இவ வேற ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பா மேடம். அந்த கோவத்தில் நானும் சண்டை போடுவேன். கொஞ்சம் குடிக்கவும் ஆரம்பித்தேன். மேடம், இவன் மட்டும் ஆறுதலாக கையை பிடிச்சிருந்தா நான் ஜெயிப்பேன் மேடம். உன்னோட கையால் ஆகாத தனத்துக்கு என்ன குறை சொல்றியா? மேடம், லாபம் வரப்ப கூட இருக்கிறதும் நஷ்டம் வரப்ப பிரிஞ்சு போகிறதும் இவங்க பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் டீலிங் மாதிரி இருக்கு மேடம். மேடம், என்ன சொன்னாலும் என்னோட முடிவில் மாற்றம் இல்லை மேடம். மீறி சமாதானமாக வந்தாலும் இவரோட சந்தேக புத்தி நெவர் இவரை விட்டு போகாது மேடம். மேடம், நான் ஒரு கேர் எடுத்து தான் கேட்பேன். இவ தான் என்ன சந்தேகப்படுறியானா அந்த இஷ்யூவை பெருசாக்குவா. அப்படியே யாரு? நானா பிரச்சனையை பெருசு பண்றேன்? நீ தான் உங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு பிரச்சனையை பெருசு பண்ற. உங்க அப்பா அம்மா தான் உன்னை இப்படி பேச வைக்கிறாங்க. எங்க வீட்டில எல்லாம் அப்படி யாரும் இல்லை. கேன் யூ ஸ்டாப் ப்ளீஸ்? உங்க அப்பா அம்மா, உங்க தேவை, உங்க ப்ராப்ளம்ஸ் பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே. உங்க பசங்களை பத்தி அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாத்தீங்களா? அவங்களுக்கு நீங்க தானே எல்லாம். ஆஃப்டர் டிவோர்ஸ், வாட் அபவுட் யுவர் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர்? Let's think once. Your ego kills your children's future. Your ego kills your life also. So, let's reconsider once. No way, madam. I'm damn sure about my divorce. I'll take care of my children. No worries. அவர் டிவோர்ஸ் பேப்பர்ல மட்டும் சைன் பண்ண சொல்லுங்க. டிவோர்ஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் வாங்குற மாதிரி சொல்றா. மேடம், என்னால் பசங்களாம் விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது மேடம். பசங்களை என் கூட அனுப்ப சம்மந்தம்னா அனுப்ப சொல்லுங்க மேடம். நான் கையெழுத்து போடுறேன். பசங்க வேணும், பொண்டாட்டி வேணாமா? என்னடா லாஜிக்? இங்க பாருங்க, மியூச்சுவல்னா பரவாயில்ல. இங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கு, அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால நீங்க 2 பேரும் ஒரு 6 மாசம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு நான் மென்ஷன் பண்ற டேட்ல திரும்பி வாங்க. அப்போ உங்க ஸ்டாண்ட் இதே முடிவுல தான் இருந்ததுன்னா அப்போ டிவோர்ஸ் முடிவு பண்ணலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் ஏன் முடிவு இதுதான் மேடம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகேம்மா, அதே நெக்ஸ்ட் ஹியரிங்ல வந்து சொல்லு. நோ ப்ராப்ளம். மேம், நெக்ஸ்ட் ஹியரிங் கொஞ்சம் முன்னாடி போட முடியாதா? ஆக்சுவலி 1 இயர் போட்டிருக்கணும். உங்க லாயர் ப்ரெஷர்ல தான் 6 மாசம் போட்டிருக்கேன். என்ன மேடம் இது? ஒரு வாரம் பொண்ணு அவர்கிட்ட, பையன் என்கிட்ட, அடுத்த வாரம் பொண்ணு என்கிட்ட. என்ன மேடம் இதெல்லாம்? 2 பேரையும் நானே பாத்துக்கிறேன். அப்படிலாம் முடியாதுமா. அதே தான் அவரும் கேட்பார்ல. யூ ஆர் எஜுகேட்டட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கோஆப்ரேட் வித் த லீகல் ஃபார்மாலிட்டிஸ். இஃப் யூ நீட் மோர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் லாயர். இப்போ நீங்க கிளம்பலாம். பாண்டி மேடம், அடுத்தது யாரு? வெரி யங் கப்புள் மேடம். பேரழகன் மங்கையர்கர். காதல் குறையாது,
போகாதே என்னை விட்டு போகாத என்னை விட்டு நம் செல்லங்களை தவிக்க விட்டு செல்லங்களை தவிக்க விட்டு போகாத என்னை விட்டு போகாத என்னை விட்டு நம் செல்லங்களை தவிக்க விட்டு செல்லங்களை தவிக்க விட்டு காதல் குறையாது என் பாசம் மாறாது என் விழியும் தூங்காது என் கண்மணி அன்போடு நாம் இருந்த நாட்கள் என்றும் மறையாது நம் பந்தம் பெரியாது என் சுவாசமே மம்மி டாடி வந்தாங்க நாங்க கிளம்புறோம் பாய். சவினி போ. அண்ணா நீ அவன் கையை விடு. நீ அடுத்த வாரம் போய்க்கலாம். இப்ப வீட்டுக்குள்ள போ. மம்மி நானும் சவி கூட போறேன் மம்மி. நெக்ஸ்ட் வீக் போய்க்கலாம். ஹாய் சவி, கம் 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 கம். பார்த்து பார்த்து. போலாமா? போலாம். மம்மி வரமாட்டாங்களா டாடி? மம்மி நான் அதுக்கு டாடியை பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் மம்மி. உங்களுக்கும் டாடிக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு தானே? எனக்கு தெரியும். சந்தோஷ் தான் டாடி சொன்னா இனிமேல் நீங்க அம்மா கூட இருக்க மாட்டீங்க, பிரிஞ்சிட்டீங்கன்னு. அப்போ புது மம்மி வருவாங்களா டாடி? என்ன பேச்சு இது? வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசாத. ப்ளீஸ் மம்மி, எனக்கு புது டாடினா வேணாம் மம்மி, இந்த டாடியே போதும் மம்மி. சவி, லைஃப்பில் மம்மி டேடிக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. எப்பயுமே ஒரு மம்மி தான், ஒரு டேடி தான். டேய், டாடி பிசினஸ் விஷயமா வெளியே போயிருக்காருடா. நீ ரிலாக்ஸ்டா இரு. ஒன்றும் இல்லை சரியா? சவி அடுத்த வாரம் வந்துருவா. ஓகே, நீ அடுத்த வாரம் டாடியை பார்க்க போலாம். சவி, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால அம்மாச்சி கூட இருக்காங்க. அடுத்த வாரம் அண்ணன் வந்துடுவான். ஹாய்ண்ணா. ஹாய் சவி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன பண்ற? நான் சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் சவி. ஹாய்மா. ஹாய் சந்தோஷ். கிளாஸ் அட்டெண்ட் பண்றியா இல்லையா? ஆன்லைன் கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வெரி குட் பா, அப்படிதான் இருக்கணும். சவி இரு, நான் அப்பாவை கூப்பிடுறேன். ஹாய்ப்பா. என்ன பண்றீங்க தங்கம்? டிவி பார்த்துட்டு இருந்தேப்பா. நல்லா படிக்கிறீங்களா தங்கம்? நல்லா படிக்கணும். நெக்ஸ்ட் வீக் வந்து அப்பா கூட்டிட்டு போறேன். ஓகே. சாப்பிட்டாச்சா? நீங்க? போன வாரம் நீ கேட்ட ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன். ஓகே. சரிம்மா. நான் அம்மா கிட்ட போன கொடுக்குறேன் டாடி. ஐ மிஸ் யூ சவி, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ஐ மிஸ் யூ டூனா. நைட்டு தூங்கும் போதெல்லாம் உன் மேலே கால் போட்டு தூங்கலையேன்னு ஃபீல் பண்ணுறேன். ஆமாண்ணா, எனக்கும் தூக்கமே சவி சீக்கிரம் வந்துரு சவி. சரிண்ணா. அம்மாவையும் கூட்டிட்டு வந்துருந்தேன். ஓகே. ஓகே சவி, பாய் பாய். பாய்ண்ணா. டாடா பாய். ஹலோ. ஹலோ மிஸ்டர் ஆனந்த், நான் சந்தோஷோட கிளாஸ் டீச்சர் பேசுகிறேன். சொல்லுங்க மேடம். சந்தோஷ் நல்ல ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட், பட் கொஞ்ச நாளாக ரொம்ப டவுன் ஆயிட்டான்.
பழைய சாம் எனர்ஜி கான்சென்ட்ரேஷன் எதுவுமே இல்ல. ஐ cannot understand the sudden changes in him. That's why I called to inform you. மேடம் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். பர்சனல் இஷ்யூஸில் அவனை நான் கவனிக்க தவறிட்டேன். இனி அவன் கரெக்டாக இருப்பான் மேடம். ஐ ப்ராமிஸ் தட் மேடம். ஆனந்த், I heard few things about your family. குழந்தைங்க பாட புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட அவங்க அம்மா அப்பாவை பார்த்து கத்துக்கிறது தான் அதிகம். உங்களுக்கு ரொம்ப சொல்ல தேவையில்லை, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே மேடம். ஹாய் பவி. ஹாய் மேம். ஹவ் யூ? ஐ எம் குட். நீங்கள்? நல்லா இருக்கேன். ஒரே பெண், என்னாச்சு? ஃபோனில் ஏதோ சொன்னீங்களே. பாப்பாக்கு தான் மேம். 1 வீக்காக ரொம்ப டல்லாக இருக்கா. ஓகே, கம் கம். சாவி குட்டிக்கு சாக்லேட். வாங்கிக்கோ. வெரி குட். பாப்பாக்கு என்னாச்சு? கண்ணு காமிங்க. ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறா ஏன் மேடம். பாப்பா? மாதிரி ஸ்டடீஸில் கூட அடடா. கான்சென்ட்ரேஷன் இல்லை. என்னன்னு பார்த்துடலாமா? பிரீத் இன். சரி பாப்பா அங்கே உட்காருங்க. வா, இங்கே வந்து உட்காரு. பவி, ஷீ இஸ் ஃபிசிக்கலி ஸோ ஃபிட். ஓகே. ஐ திங்க் மென்டலி ஷீ இஸ் வெரி சிக். எமோஷ்னலி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியுறா. ஆஸ் அ ஃபேமிலி டாக்டர், ஐ நோ யூ ஃபார் லாங் இயர்ஸ். ஐ திங்க் ஷி நீட்ஸ் போத் ஆஃப் யூ. உங்கள் 2 பேர்த்தோட பாசத்துக்காக அவள் ரொம்ப ஏங்குறான்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் ஆஸ்க் யூ திஸ், பட் ஆர் யூ ஷுர் நீங்கள் ஆனந்த் விட்டு பிரியறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே ஃபைன். நான் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை உங்களுக்கு தரேன். இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். பட் இந்த சிம்டம்ஸ் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா then I will have to put you into a child psychiatrist. Chances of she coming back to normal is very less. You have to think about it. Psychiatrist contact number. It's your call. You have to decide. ஓகே. See you, ma. தேங்க்ஸ் மேம். பவித்ரா, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? டிவோர்ஸ் தான் மேம். என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனந்த், நீங்கள்? சேர்ந்து வாழணும்னு தான் நினச்சேன். இப்போ என் முடிவு மாற்றிக்கிறேன் மேடம். ஐ அக்ரி டு டிவோர்ஸ் மேடம். பசங்க விஷயத்தில் என்ன ஜட்ஜ்மெண்ட் வருதோ ஐ அக்செப்ட் இட் மேடம். இது கூட நான் என் பசங்களுக்காக எடுத்த முடிவு தான் மேடம். சரி, நான் ஜட்ஜுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். பவித்ரா, அவர் ஏதாவது உங்களுக்கு தர வேண்டியது இருக்கா? நோ மேம். ஆனந்த், நீங்கள் ஏதாவது அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறீங்களா? நோ மேடம். சரி, அதுக்கு முன்னாடி நான் உங்கள் பசங்க சந்தோஷ் சவிதா கிட்ட பேசணும். குழந்தைங்க கிட்ட எதுக்கு மேம்? அவங்க ரொம்ப சின்ன பசங்க. இன்னைக்கு அவங்கள வர சொன்னதே அவங்க கிட்ட பேசதான். பேனிக் ஆகாதீங்க. ஆனந்தே விவாகரத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரே. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னா கேஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். இருந்தாலும் நான் பசங்க கிட்ட பேசணும். நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்க வேண்டாம். இங்கே பக்கத்தில் ஸ்க்ரீன் போட்டு ஒரு ரூம் இருக்குது, அங்கே போயிருங்க. நான் கூப்பிடுறேன். ம். பாண்டி மேடம், பசங்களை கூட்டிட்டு வா. சரிங்க மேடம். வாங்க வாங்க வாங்க. நீங்கள் இங்கே உட்காருங்க. நீங்கள் இங்கே உட்காருங்க. வாங்க. இருங்க. இந்தாங்க, வாங்கிக்கோங்க.
எங்கள் டேடி சொல்லியிருக்காங்க மம்மி கிட்ட கேட்காம யார்கிட்டயும் எந்த பொருளையும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு. ஆமாம் ஆமாம், அண்ணன் சொல்கிறது கரெக்டு தான். பேரண்ட்ஸ் கிட்ட கேட்காம எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அம்மா. வெரி குட் ஹேபிட். ஐ அப்ரிஷியேட் யூ போத். சரி, இதில் யார் அம்மா செல்லம் யார் அப்பா செல்லம்? நாங்கள் 2 பேர் செல்லமா ஆண்டி. ஓ ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லுங்கடா செல்லம். எங்கள் மம்மியும் டேடியும் சேர்த்து வச்சிருங்க ஆண்டி. ஆமாம் ஆமாம், அவங்க 2 பேர்த்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸுங்களை அவங்களோட பேரண்ட்ஸோட பார்க்கும் போது அழுகையாக வருது ஆண்டி. தூக்கமே வரல ஆண்டி. எங்கள் அம்மா அப்பா நடுவில் அண்ணன் மேலே கால் போட்டு தூங்கணும் போலே இருக்கு ஆண்டி. அம்மாவும் அப்பாவும் நிறைய சண்டை போடுவாங்க ஆண்டி. அப்போலாம் எனக்கு அழுகையாக வரும் ஆண்டி. ஆமாம் ஆண்டி, எனக்கும் தான் ஆண்டி. மம்மி டேடியை பிரிய வேணான்னு சொல்லுங்க ஆண்டி. எங்கள் அம்மாச்சி சொன்னாங்க கோர்ட்டில் கேட்டால் டேடியை பிடிக்காதுன்னு சொல்லி. ஆனால் எனக்கு தான் 2 பேரையுமே பிடிக்குமே. ஏன் போய் சொல்ல சொன்னாங்க? எங்கள் அப்பத்தா அம்மா கிட்ட போக மாட்டேன், அப்பா கிட்ட தான் போவேன்னு போய் சொல்ல சொன்னாங்க ஆண்டி. எனக்கு தான் 2 பேரையுமே பிடிக்குமே ஆண்டி. எதுக்கு ஆண்டி போய் சொல்ல சொன்னாங்க? மம்மி டேடியை பிரிய வேணான்னு சொல்லுங்க ஆண்டி. மம்மியும் டேடியும் பிரிஞ்சா நான் அண்ணனை பிரிஞ்சிருவேன் ஆண்டி. எங்களை பிரிச்சிடாதீங்க ஆண்டி. அப்படி அவங்க பிரிஞ்சா எங்களை பிரிக்க வேணான்னு சொல்லுங்க ஆண்டி. என்னால் சவியை பிரிஞ்சு இருக்க முடியாது ஆண்டி. என்னாலையும் அண்ணனை பிரிஞ்சு இருக்க முடியாது ஆண்டி. எங்க மம்மி டாடிக்கு அவங்க மம்மி டாடி இருக்காங்கல்ல ஆண்டி. எங்களுக்கும் எங்க மம்மி டாடி வேணும்ல. அப்படி இல்லைன்னா எங்க 2 பேரையும் நீங்களே நாங்கள் ஒன்றா இருக்கிற மாதிரி ஹோம்ல சேர்த்து விட்டுருங்க ஆண்டி. பாண்டி, நீ பசங்களை கூட்டிட்டு போ, அவங்கள வர சொல்லு. சரிங்க மேடம். மேடம், கேஸ் ஃபைலை லாயர்கிட்ட கொடுத்துருக்கேன். இனி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கல்யாணம் முடிஞ்சு அடுத்த மாதமே வர ஜோடியிலேருந்து 60 வயசான ஜோடி வரைக்கும் விவகாரத்தை கேட்டு கோர்ட் வாசலில் வந்து நிற்கிறாங்க. கோர்ட்டில் ஃபைல் பண்ணுற கேசஸில் 80% கேசஸ் ஃபேமிலி இஷ்யூஸ் தான். இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காது இருப்பானாங்கன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் தான் டிவோர்ஸ் கேசஸ் அதிகமாகிடுச்சு. கணவன் மனைவியாக பிரிகிற தம்பதிகள் பரவாயில்ல, ஏன்னா அவங்க விரும்பாத துணையிலிருந்து வேற ஒரு வாழ்க்கை துணையோட சேர வாய்ப்பு இருக்கு. ஆனால் பசங்க இருக்கிறவங்க பிரியும் போது அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தையே அழிச்சிடுறாங்க. மோஸ்ட்லி பேரண்ட்ஸை பிரிஞ்ச பசங்க தான் நிறைய தப்பான வழிக்கு போயிடுறாங்க. கோர்ட்டுக்கு வரவங்க மட்டும்தான் பிரச்சனைகளோட இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிற நிறைய கப்பல்ஸ் இதை விட நிறைய பிரச்சனைகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த தப்பும் பண்ணாத அந்த குழந்தைங்களுக்காக சேர்ந்து வாழ்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். ஆனா நம்ம என்ன சொல்லித்தரோம்னா, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி லைஃப்ல சக்சஸ் பண்ணி வாழ்ந்து காட்டாம பிடிக்காத எந்த உறவையும் எப்போ வேணாலும் தூக்கி போட்டு வாழலான்னு கத்து கொடுக்கறோம். பிரச்சனைக்கு தீர்வு இல்லாம எதுவும் இருக்காது. இவ்வளவு ஏன், லவ் மேரேஜ் பண்ணிட்டு போன என் மகளே 6 மாசம் கை குழந்தையோட வந்து நிக்கிறா.
அவனோட வாழ பிடிக்கலன்னு. இதை பாருங்க, நமக்காக பிரிஞ்சு வாழ்றதை விட குழந்தைங்களுக்காக சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை தான் ஒரு மீனிங்ஃபுல் லைஃபா இருக்கும். அவசியம் இல்லாம கோர்ட்டுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. நான் எதுக்காக அவங்கள வர சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எனிவே, மை ஜாப் இஸ் ஓவர். I'll pass it to the court. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வல்லம், தஞ்சாவூர். Programs in architecture, engineering, arts and science, management and education. Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom today.